ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சுவாமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கரண்ட்டாக 2 சீரியல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நூவு நேனு பிரேமா மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு கூட தெரியணும் அப்படின்னா கார்த்திகை நெவிரி சீரியல் சூர்யா அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபெமிலியரான ஒரு சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. இன்னொன்று இவரோட ஃபஸ்ட்டு சீரியல், அதாவது மிதுன ராசி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் வந்து அவரோட பேரா நடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க. அதில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வென் இஸ் யுவர் அண்ட் சுவாமி ப்ரோ ரீயூனியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹஹா அப்படின்னு போட்டு வென் டைம் கம்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேர் தான். லாங்குவேஜ் தெரியல அப்படின்னாலும் அந்த பேர் அந்த ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். உண்மையாகவே எப்போ வருவாங்க, மறுபடியும் ஜோடி சேருவாங்க சீரியலில் அப்படின்றது தெரியலை. எப்போ டைம் வருதோ அப்போ சேருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் இன்னமும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்கல்ல, பேர் பண்ணி மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிறது. வாட் ஆர் யுவர் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வில் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் அண்ட் சிம்பிளும் கொடுத்துருந்தாங்க. தெலுங்கு சீரியல் ஒன்று நடிச்சிட்ருக்காங்க. நம்மளோட ஜீ தமிழில் வந்து ஒரு சீரியல் போயிட்டுருக்கு, சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தெலுங்கு வேர்ஷனில் வந்து இவங்க தான் சீதாவோட கேரக்டர் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல். சீக்கிரமாகவே சுவாமி இவங்களோட பேர் பார்க்க ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல.